இந்த உலகத்திலே தாய் அன்புக்கு இணையானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. கீழே விழுந்து தாயாரை வணங்கிட்டா நாங்க தூக்கணும். வாரியார் சுவாமி சொன்ன வார்த்தை, அம்மா உங்களுக்கு உடம்புல நோயே இல்லையே சாமி, பிளட் ப்ரெஷர் சரியா இருக்குது, சக்கரை ஓட்டம் எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்குது. இதற்கு காரணம் அம்மா மனசு நோக நம்ம நடக்கக்கூடாது. அம்மா நம்ம கொஞ்சம் கடினமா பேசலாம், திட்டி இருக்கலாம். நம்மை திட்டுவது எம்ஜிஆர் கூட தாயார் மேல ரொம்ப பிரியம். அதனால அந்த அம்மா பேர்ல தான் ஸ்டூடியோ எல்லாம் வச்சிருப்பார். தாயாரை வணங்குறதுல தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். சக்திவிடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து வாதவூரணியா கிட்ட பேசிட்டு இருக்கோம். பல அபூர்வமான தகவல்கள், நிறைய விஷயங்கள். ஆனா அது எல்லாத்தையுமே இந்த இனிப்பு சுத்தி மருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த தேன்ல குழைச்சி கொடுக்குற மாதிரி எளிமையான சின்ன சின்ன கதைகள் மூலமும் சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமும் அழகா ஐயா நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இன்னைக்கும் கூட ஒரு அற்புதமான விஷயம் குறித்து ஐயா கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வாரியார் சுவாமிகள் அமுதமொழி அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாங்க. அதுல இந்த வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், நம்ம கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் வச்சிருக்க வேண்டிய நற்குணங்கள், அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வாரியார் சுவாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு உங்க மூலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நான் அதுலேயும் குறிப்பாக தாய், அம்மாவை பத்தி பேசணும். ஏன்னா எல்லாருக்குமே அம்மானா பிடிக்கும் தான், பாசம் இருக்கும் தான். ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு வயதுக்கு மேல ஒரு அலட்சியம் வந்துடுது, இயல்பா அந்த குழந்தைங்களுக்கு வந்துடுது. அதெல்லாம் சரியா என்ன, இது அது அப்படிதான் இருக்குமா? அம்மாவினுடைய அன்பை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை பத்தி சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்க? கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினால் இந்த ஞான வேள்வியிலே குழுமி இருக்கிற சக்தி விகடனுடைய அன்பர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். வாரியார் சுவாமி முருகப்பெருமானை எப்படி வணங்கினாரோ அதை விட அதிகமாக தன் தாயாரை வணங்குவார். தாயார் மேல் அளவில்லாத பக்தி கொண்டவர்கள். எப்பொழுது தன்னுடைய முதிர்ந்த வயது 77-78 வயது இருக்கும், வாரியார் சுவாமி கொஞ்சம் கனத்த சரீரம், கீழே விழுந்து தாயாரை வணங்கிட்டா நாங்க தூக்கணும். அப்ப அந்த தள்ளாமையிலையும் தாயாரை வணங்குவாங்க. அப்ப அவங்க தாய் சொன்னாங்க, கண்ணா நீ ஏன்பா இந்த வயசுல என்னை வணங்குற, நீ வணங்கா. வாரியார் சுவாமி சொன்ன வார்த்தை, அம்மா உன்னை வணங்காமல் நான் யாரை வணங்குவேன். அவங்க சொன்ன வார்த்தை, நீங்க தானம்மா எனக்கு அன்னையும் பிதாவும் முன்னையறி தெய்வம், நான் ஊருக்கு பிரசங்கம் பண்றேன், நீங்க தான்மா எனக்கு முதல் தெய்வம். அப்படி சொல்லிட்டு சாமிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, திருநீர் நெத்தியில பூசுவாங்க. நோயில்லாம இருன்னுவாங்க, வேற ஒன்றும் சொல்லு. வாரியார் சுவாமி நெத்தியில, கண்ணா நோயில்லாம இருன்னு. வாரியார் சுவாமி அமெரிக்காவுக்கு போய் அங்கெல்ல மருத்துவர்கள் வாரியார் சுவாமியை பல விதத்துல சோதனை பண்ணாங்க. சுவாமி உங்களுக்கு உடம்புல நோயே இல்லையே சாமி, பிளட் ப்ரெஷர் சரியா இருக்குது, சக்கரை ஓட்டம் எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்குது. இதற்கு காரணம் அவரு. நான் ரொம்ப ஆகாரத்துல நியதி, நான் கட்டுப்பாடு அப்படிலாம் சொல்லு. நான் எப்பொழுதும் என் தாயாரை வணங்குவேன். என் தாயார் என்னை நோயில்லாமல் இருந்து ஆசீர்வாதம் செய்தார்கள், அந்த ஆசீர்வாதம் பலிக்குதுன்னார் தன்னுடைய முதிர்ந்த. அதனாலே மக்கள் சுயநலத்துக்காகவாவது தாயாரை வணங்குங்கள். என்னோட பாட்டி தான் அவங்க, கனகவல்லி அம்மையார்னு பேரு. 99 வயது வாழ்ந்தவர்கள். அந்த 99 வயதிலேயும் தன்னுடைய தள்ளாத வயதுல கிராமங்கள்ல இருக்கும்போது கூட எங்க பெரியப்பா எங்க அப்பா கிட்டக்க எங்க யாரெல்லாம் சம்பாதிக்கணுட்டெல்லாம் 100-200ன்னு வாங்கி வச்சுட்டு அங்க இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு கூழ் ஊத்துவாங்க. பாட்டி உட்காந்து வயசான காலத்துல கூட ஆள் வச்சு குழந்தைங்க, ஏழைங்கள்லாம் பட்னியா இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் பாவம் பட்னியா இருக்காங்க, இந்த பாட்டி கூழ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வேக வேகமா இங்க வருவாங்க, பாட்டி கூழுன்னு கேட்பாங்க. அப்படி ரொம்ப தர்ம குணசீலர் வாரியார் அம்மா. சாமி சொல்லுவாங்க, எங்க அம்மாவுக்கு கனகவல்லின்னு பேரு, தங்க கொடி, அவங்க மனசு தங்கம் போன்றதுன்னார். அப்படி இருந்த போதும் இப்பொழுதெல்லாம் முதியோர் இல்லத்துல விட்டுடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தாய் தான் நமக்கு முதல் தெய்வம். தாயார் நம்ம ஒரு நாள் நம்ம கவனித்ததை நீங்க 1000 நாள் அம்மாவை தங்க ஊஞ்சல்ல வச்சு பாலும் பழமும் கொடுத்தாலும் அன்னையார் நமக்கு ஒரு நாள் அந்த காப்பாற்றியதுக்கு இணையாகாதுங்கிறார். 300 நாள் நம்மை சுமந்தாங்க தாயார். மற்ற வெயிட்டில் இப்போ தொப்பி கனமாக இருந்தால் கழட்டி வைப்பார் காவலர். நம்ம கூட கோட்டு கனமாக இருந்தால் ஆஃபீஸில் கோட்டு கழட்டி வைப்போம். இந்த சாமான் கழட்டி வைக்கிறத 300 நாள் நம்மளை வயிறு. இன்னொன்று, நகை சுற்றி வந்தால் நகத்தில் வலிக்கும், தலைவலி வந்தால் தலை வலிக்கும், வயிற்று வலி வந்தால் வயிறு வலிக்கும், காலில் அடினா காலில் வலிக்கும். ஆனால்
என்னை பெறும்போது என் தாயார் அங்கமெல்லாம் நொந்து பெற்றாள். எல்லா பரியந்தம் உலக உடம்பு முழுக்கவும் வலியாம். அதற்கு ராஜவலின்னு பேரும். நம்மால தாங்கவே முடியாது. அந்த வலியோடு என்னை பெற்றெடுத்தார்கள். அப்படி எப்பயுமே பெண்களுக்கு அழகா இருக்கணும்னு ஆசை. ஆனா குழந்தை பிறந்தா அந்த அழகு கொஞ்சம் குறையுமா இருக்கும். வயிறு பெருத்து போயிடும். எதா இருந்தாலும் அந்த குழந்தை மேல வெறுப்பு வராது. அந்த குழந்தை இவ்வளோ வலி கொடுத்தானாலும் கட்டி எடுத்து மொத்தம் கொடுப்பாளாம் தாயார். அப்படி இந்த உலகத்திலே நம்மிடம் பலர் அன்பு காட்டுவார்கள். தந்தையார் அன்பு காட்டுவார், தம்பி, சகோதரர்கள், மனைவி, குழந்தைகள் எல்லோரும் அன்பு இருப்பார்கள். ஆனால் தாய் அன்புக்கு நிகர் தாய் தான். அந்த அன்புக்கு இணை உலகத்துல எதுவும் சமாதானப்படுத்த முடியாது. அதனால்தான் கடவுளை சொல்லும் போது என் தாயும் எனக்கு அருள் தந்து தாயானை என்று மணிவாசகர் சொல்றார். தாயை விட கடவுளுக்கு ஒப்பான இருப்பவர் தாய் தான். ஒரு முறை குமுதம் வினாவிடையில ஒருத்தர் கேட்கிறார், நீங்க அம்மாவை தெய்வமா நினைக்க சொல்றீங்களே, தெய்வத்தை என்னவா நினைக்கிறதுன்னு கேட்டார். வாரியார் சாமி பதில் எழுதினார், தாயாராக நினை. அம்மாவை தெய்வமா நினைச்சா தெய்வத்தை அம்மாவா நினை என்றார். அதுபோல தெய்வமும் தாயாரும் ஒரே நிலையில இருக்கிறாங்க. ஒருத்தன் குறும்புக்காரன் கேள்வி கேட்கிறான், எங்க அம்மா வேசி, நடை ஒழுக்கம் இல்லாதவர்கள், அப்போ அவர்கள் எனக்கு தெய்வமானு எதிர்கேள்வி கேட்கிறான். வேணும்ட்டு கேட்கிற கேள்வி. வாரியார் சாமி, உன்னை பொறுத்த வரையில் உன் தாயார் எப்படி இருந்தாலும் உன் தாய் உனக்கு தாய் தெய்வம்தான் அப்படின்ட்டு பதில் எழுதுகிறார். அதனால என் தாயார் சரியில்லைங்கிறதுனால நாம் வெறுக்கக்கூடாது. அதை விட உயர்ந்த பொருள், நான் சந்நியாசம் பெறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் போய் ஒரு நல்ல மடத்துல போய் சந்நியாசம் வாங்கி கொண்டேன். என் தந்தையார் வந்தால், இவன் என் மகன் தானே என்று என்னை வணங்காமல் போனால் தந்தையாருக்கு நரகம் வரும். சந்நியாசியை மகன் என்று எண்ணக்கூடாது. அதுவே என் தாயார் வருவார்கள், இவங்க பூர்வாசிரம தாயார் தானே என்று நான் வணங்காமல் இருந்தால் எனக்கு நரகம் வரும். சந்நியாசம் ஆன பிற்பாடும் வணங்கத்தக்கவர் தாயார். அதனால்தான் ஆதி சங்கரர் அம்மாவுக்கு கிரியை செய்கிறார். முற்றும் துறந்த முனிவர் பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது அரிதுன்னு தாய்மான சொல்வ. அந்த பட்டினத்தாரும் தாய்ப்பற்று துறக்கல். எல்லாம் துறந்தாலும் தாய்ப்பற்று துறக்கக்கூடாது. நான் இதை பார்க்கின்ற அடியார்கள் அன்பர்கள் அனைவர்களுக்கும் திருவடிகளிலே வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். வாரியார் சாமி அடிக்கடி சொல்வார், மாதா வயிறெறிய ஒரு நாளும் வாழக்கூடாது. அம்மா மனசு நோக நம்ம நடக்கக்கூடாது. அம்மா நம்ம கொஞ்சம் கடினமா பேசல் இருக்கலாம், திட்டி இருக்கலாம். நம்மை திட்டுவது கண்டிப்பதெல்லாம் நாம் உயர்வதற்காக. இந்த வேஷ்டியை அடிச்சு துவைக்கணும், அப்பதான் அழுக்கு போகும். நகை செய்யறவன் தங்கத்தை அடிச்சு எடுத்தாதான் நகையா மாறும். இந்த மூங்கில், வளைந்த மூங்கில் தான் பல்லக்கில் இருக்கும், வளையாத மூங்கில் இந்த கடை கூத்தாடிகையில் இருக்குமா. ஆகையினாலே நாம் பணிந்து வரும் தாயாரை எல்லோரும், அன்னையும் பிதாவும் முன்னை அறிதேவும், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. நான்மணி கடிகைன்னு ஒரு நூல் இருக்கிறது, அதுல சொல்ல தாயாரை விட சிறந்த கோயிலே கிடையாதான், நான்மணி கடிகை சொல்லுது. ஆகையினாலே அப்படிப்பட்ட தாயாரை பற்றி தாய் அன்பு என்று அந்த அமுத மொழி என்ற அந்த நூலிலே சுவாமிகள் ஒரு அற்புதமான கட்டுரை எழுதுகிறார்கள், ஒரு வரலாற்றையும் எழுதுகிறார்கள். வடக்கே ஸ்ரீஹிரன் என்று ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த புலவர். அப்பெல்லாம் அரசர்கள் ஆண்ட காலம், புலவர்கள் நிறைய இருப்பார்கள். அரசர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் புலவர்கள் தீர்த்து வைப்பார்கள். அவர் நிறைய ரொம்ப படித்தவர்னா அடக்கமாக இருப்பாங்க. கற்றறிந்தவரென அடங்கிய என்பார் வேலு. ரொம்ப படித்தவனுக்கு என்ன அடையாளம்னா அடக்கமாக இருப்பாங்க. இந்த பயிரில் நெல் கதிர்கள்லாம் இருக்கும், நல்லா முற்றி இருந்துன்னா வளைஞ்சி இருக்கும், பதர் நிமிர்ந்து நிற்கும். நாம் நல்லா நீங்கள் வயலில் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, கிராமங்களில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வளைந்திருக்கிறத பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். பதர் நல்லா இருக்காது. அந்த காற்றுல ஆடும்போது இந்த பயிர் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். பச்சை பயிர் பட்டு கம்பளம் விதிச்சா போல இருக்கும். அதுபோல நம்மெல்லாம் வளைந்திருந்தால் கதிர், நிமிர்ந்து இருந்தால் பதர். நம்ம பதரா இருக்கக்கூடாதான், கதிரா இருக்கணும்னு சொல்லுவார். அதுபோல பணிவு தான், அடக்கம் தான் உயர்வு தரும். அவர் அவ்வளவு படித்தவர், ரொம்ப அடக்கமாக இருப்பார். எப்பயுமே இந்த நல்லா இருக்கிறவங்களுக்காகத்தான் பொறாம வரும். அடுத்த ஊர்ல ஒரு பெரிய புலவன் அவன் வெறும் பட்டு அங்கவஸ்திரம், மோதிரம், கையில யாழி எல்லாம் அலங்காரத்தோடு இந்த ராஜா கிட்ட உங்க புலவரோடு நான் போட்டிக்கு வருவேன், கல்விப்போர். அப்பெல்லாம் கற்றாரே காமுருவர்னுவாங்க. இப்ப எங்க கீவா ஜெகநாதர் நல்ல தமிழ் அறிஞர், எங்க பெரியப்பா தமிழ் அறிஞர், 2 பேரும் சந்திச்சுட்டாங்கன்னா அவ்வளவு கற்றாரே காமுருவர்னார். மாப்போசி ஐயா இவங்கெல்லாம் பேசும்போது அவ்வளவு ஞானமா இருக்கும். இப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப கல்விப்போர்.
அருணகிரிநாதர் கூட நம்ம சம்பந்தாண்டான் அந்த கதையில வரும். ம், ம். வில்லிபுத்தூரார் சண்டை போட்டுப்பாங்க, ஆமா, கல்வி ஆமா, போர் பண்ணுவாங்க. ஆமா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, சாத்து கவி கேட்டு யாராவது சின்ன புலவர்கள் காதை எடுத்துருவார். அப்புறம் ம், காது அறுப்பது தகாதுன்னு அருணகிரிநாதரை போட்டியில வென்று ம். கந்தராந்தாதி பாடினார். அப்ப காலத்துல இந்த கல்வி சண்டை மாதிரி வரும். அந்த கல்வி இதுல வரும்போது ஸ்ரீஹரன் தோற்று விட்டார். அந்த கல்வியில அந்த இதுல தோற்றுனே அவருக்கு மானம், ஐயோ நம்மால பெரிய நம்ம நாட்டுக்கே அவமானம் ஆயிடுச்சு. அவருக்கு மனசு மானம் இழந்த பின் வாழலாமா, நம்ம அவர்கிட்ட தோத்துட்டோமே, அவருக்கு மனசு உறுத்திக்கினே இருக்குது. இனிமே மானம் இழந்த பின் வாழாமை நன்றுன்னுவாங்க. நம்ம இறந்து போயிடும், எப்படியாவது மூச்சு பிடிச்சா வடக்கு இருந்து இறத்தல்னு ஒன்று இருக்கு, ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே இறந்துருவாங்க இவருக்கு. ஆனா அவர்கிட்ட அற்புதமான ஒரு மந்திரம் தெரியும், சிந்தாமணி என்ற ஒரு மந்திரம். இந்த சிந்தாமணி மந்திரத்தை 12 ஆண்டு காலம் தியானம் செய்தால் கலைவாணி சரஸ்வதி நேர்ல வருவாள். அந்த உயர்ந்த மகா மந்திரம் அவருக்கு தெரியும். அவருக்கு குழந்தை, சின்ன குழந்தை, ஹர்ஷர்னு பேர், ஸ்ரீஹர்ஷர்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு பக்குவம் இல்லை, சின்ன குழந்தையா இருக்க. 4 வயசு குழந்தைக்கு நம்ம உபதேசம் பண்ண முடியாது, குறைஞ்ச 6-7 வயசாகி மந்திரம் சொல்றதுக்கு தகுதி வேணும். குழந்தை சின்னவனா இருக்கிறாரு, இந்த மந்திரத்தை உபதேசிக்க முடியல. அவர் மனைவி பேர் மாமல்ல தேவி, அவர் மனைவி பேர் மாமல்ல தேவி. கூப்பிட்டு, அம்மா எனக்கு தோற்று விட்டோமே என்று கவலையாக இருக்கிறது, மானம் இழந்த பின் வாழாமை கோடி வெறுங்கிறாங்க. எனக்கு இந்த சிந்தாமணி என்ற மந்திரம் தெரியும், அதை நான் உனக்கு சொல்லுகிறேன். நம் குழந்தை பக்குவப்பட்ட உடனே அவனுக்கு நீ உபதேசித்து 12 ஆண்டு காலம் பக்தியோடு இதை சொன்னால் கலைவாணியை எதிர்ப்படுவார். மந்திரத்துக்கு ஆற்றல் அதிகம் உண்டு. வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக, வேத மந்திரத்துக்கு அளவில்லாத ஆற்றல் உண்டு. கல்லை கடவுளா மாற்ற முடியும். வாரியார் சாமிக்கு இது ஒரு உதாரணம் சொல்லுவாரு. ஒரு அம்மா எதிர் வீட்டுல இருந்து, இந்த எங்க பையன் காணோம், அவனா நேற்று தலையண மந்திரம், அவ சொன்ன பேச்சு கேட்டு ஆடுறான். மனைவி பேச்சை கேட்டா தலையண மந்திரங்கிற. தலையண மந்திரத்துக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா வேத மந்திரத்துக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு. ஆகையினால இந்த சிந்தாமணி மந்திரம் ரொம்ப உயர்ந்தது. 12 ஆண்டு காலம் பக்தியோடு ஜெபம் பண்ணணும். அப்படி இல்லை என்றால் பிணத்தின் மேல் அமர்ந்து கொண்டு 12 நிமிடம் அச்சம் இல்லாமல் எந்த கவலையும் கொள்ளாமல் 12 நிமிஷம் தியானம் பண்ணால் கலைவாணியை எதிர்படுவாள். இதை சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் தன் உயிரை நிறுத்தி விட்டார். இந்த அம்மாவுக்கு கவலை, கணவனார் இழந்துட்டா என்ன பண்ண முடியும். அந்த அம்மா கவலையா இருந்தாலும் கணவனாரிட்ட கட்டளை மீறக்கூடாது என்று தன் குழந்தை பக்குவ வயது வந்தவுடனே அந்த மந்திரத்தை அந்த குழந்தைக்கு சொல்ல சொல்லி, தாயார் தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி தப்பு இல்லாம சொல்லணும், மந்திரங்களை தவறா சொல்லக்கூடாது. ஆகையினால குழந்தை நல்லா சொல்றானான்னு பார்த்துட்டு, அப்பெல்லாம் மின்சாரம் இல்லாத காலம், விளக்குகள் எரியும். அந்த இரவு நேரம் 7 மணிக்கே விளக்கு, 8ஆம் நம்பர் விளக்கு, 4ஆம் நம்பர் விளக்குன்னு இருக்கும். அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு குழந்தைய மேலே போட்டுட்டார். மேலே குழந்தைய வச்சு, கண்ணா நான் சொல்ற வரலும் இந்த மந்திரத்தை சொல்லு, அப்பா அம்மா கண்ணு திறக்கிற நான் எப்போ சொல்றேனோ அது வரலும் நீ சொல்லு, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லு, அம்மா எப்போ கூப்பிடுறனோ அப்போ நீ மந்திரத்தை நிறுத்தி விடலான்னு சொல்லிட்டு குழந்தைய மேலே வைத்து கொண்டாள். குழந்தை அந்த பக்கம் பார்த்துன்னு இருக்குது, மேலே அம்மா மேலே குழந்தை இருக்குது. இந்த அம்மா அந்த விளக்கை அணைத்து விட்டாள். இப்போ முழுக்க இருள். பக்கத்திலே வடிவாளை எடுத்து தன் கழுத்தை வெட்டிக்கிறார். என்ன காரணம்னா, 12 ஆண்டு காலம் சொல்லி வர வேண்டியதை குழந்தை உடனே பெறணும். அவர் கணவனார் சொன்னார், பிணத்தின் மேலே பயமில்லாமல் சொன்ன 12 நிமிஷத்துல கலைவாணி வருவார்னாங்க. நான் தன் குழந்தை நல்ல ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த மாமல்ல தேவி தன்னைத்தானே இறந்துட்டார். அந்த குழந்தைக்கு தெரியல அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியல. அது மந்திரத்தை சொல்லிக்கினே இருக்குது. 12 நிமிஷம் ஆனோடனே அந்த சிந்தாமணி மந்திரத்தை இப்படி பிணத்தின் மேல் சொன்னதுனால அம்பாள் 1000 கோடி பிரகாசமாக அன்ன வாகனத்துல கலைவாணி தோன்றினாள். எழுந்து சாஷ்டாங்கமா வணங்கினார். கலைவாணி கேட்டாரா, உனக்கு என்ன வரம் வேணும்? எனக்கு முதல்ல என் தாயாரை எழுப்பினாலாம். அந்த குழந்தை இந்த தாயாரை எழுப்பினார் என்று இந்த கதையை எழுதுகிறார். இந்த தாயார் தன் மகன் முன்னுக்கு வர வேண்டும் என்று தன் உயிரையே தியாகம் செய்தாள். இந்த உலகத்திலே தாய் அன்புக்கு இணையானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆகையினால் நம்முடைய சக்தி விகடனன் அடியார்கள் அத்தனை பேர் திருவடிகளிலும் நான் வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். தாயாரை பொன்தட்டு, அப்பா ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், அம்மா 3வது படிச்சதுனால அப்பாவை காட்டிலும் அம்மா 1000 மடங்கு உயர்ந்தவர்கள். தாயாரை ஒரு முறை இப்படி சாஷ்டாங்கமா கீழே விழுந்து வணங்கினால் 1000 முறை சேது ஸ்தானத்துல புண்ணியம். இந்த உலகத்தை 6 முறை வலம் வந்த புண்ணியம் ஒரு வினாடியில கிடைக்குமா. ஆகையினாலே தாயாரை வணங்கி நாம்
முன்னுக்கு வரும். நம்ம எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் நம்ம எம்ஜிஆர் கூட தாயார் மேல ரொம்ப பிரியம். அதனால அந்த அம்மா பேர்ல தான் ஸ்டூடியோ எல்லாம் வச்சிருப்பார். தாயாரை வணங்குறதுல நாம எல்லாம் முதல் இடத்துல இருக்கணும். நான் சேலத்துல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஒருத்தர் திருமணம் ஆகும்போது தாலி கட்டும்போது அவரவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைக்கணும்னு சொன்னேன். அந்த மாப்பிள்ளை சொன்னாரு, எனக்கு தெய்வ பக்தி இல்லைன்னாரு. அப்பா உனக்கு அம்மா இருக்கிறாங்க, இல்ல இருக்கிறாங்க, அம்மாவை நினைச்சுக்கோன்னு. தாயார் தானே முதல் தெய்வம். உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, நீ தாலி கட்டும்போது உங்க அம்மாவை நினைச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னேன். ஆகையினாலே தாய் அன்புக்கு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று, கடவுளுக்கு இணையானவர்கள் தாயார் என்று சுவாமி எழுதியிருக்கிறார்கள். தெய்வத்தை அம்மாவாகவும் அம்மாவை தெய்வமாக நினைக்க சொன்னவர்கள் வாரியார் சுவாமி. அந்த கட்டுரையிலே தாயன்பு உயர்ந்தது என்று மிக அற்புதமான கட்டுரை எழுதி நமக்கு அருள் செய்தார்கள். அதனை நினைவு கூறுவதற்கு சக்தி விகடன் நமக்கு ஒரு நல்ல பயனுள்ள செய்தியை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப நன்றி. ஆக்சுவலா எங்களுக்கு அப்படியே வாரியார் சுவாமிகள் சொல்லி கேட்கிற பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு. அற்புதமாக ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, இதே போல பல விஷயங்களை நம்ம ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஐயா கிட்ட கேட்டு நிச்சயமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஐயா ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.